நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பூஜாவோட காதல கௌதமுக்கு தெரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதம், இலக்கியாவும் ஒரே கம்பெனியில தான் இருக்காங்க. இவங்க நேருக்கு நேர் சந்திக்க கூடாதுன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம இலக்கியா டீச்சராவும், நம்ம கௌதம் மேனேஜராவும் வேலை பார்க்குறேன்னு எல்லாருமே ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்துட்டு, எப்படியாச்சும் மேடம் உங்க காதல நான் சேர்த்து வைக்கிறேன். நீங்க யார காதல் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்ற மாரி சொல்றாங்க. இதே கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள தான் நான் காதலிக்கிறேன், அவங்க பேர் கூட என்ன தெரியுமான்ற மாதிரி சொல்லி அதுதான் கௌதம் அப்படின்ற உண்மையை சொன்னதும் நம்ம இலக்கியாவுக்கு பயங்கரமான வந்துட்டு ஒரு பயங்க. ஒரு வேளை வந்துட்டு நம்ம கௌதமாக இருக்குமோன்னு. ஆனால் உண்மையிலேயே இங்கே இருக்கிறது இந்த கௌதம் தான் நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்ந்தா கௌதம் கூட தான் வாழணும்னு இந்த பூஜா பிடிவாதமாக இருக்காங்க. ஏன்னா நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆள், அடையக்கூடிய ஆள் இந்த பூஜா. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா தான் வந்துட்டு இப்போ ஏமாற போகிறோன்னு நினச்சாலே ரொம்பவே சங்கடமாக இருக்குங்க. ஏன்னா இந்த பூஜாவோட ஆள், நீங்கள் யாரை காதலிக்கணும்னு சொல்லுங்கள் மேடம், நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி இல்லை நான் சேர்த்து கூட வைக்கிறேன்ற மாதிரி. ஆனால் எதிர்பார்க்காத தருணத்தில் இதே கம்பெனியில், இதே ஆஃபீஸில் இங்கே இருக்கிற ஸ்டோர் கீப்பராக தான் நான் காதலிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க பேர் கௌதம்னு சொல்லுவோம். நம்ம இலக்கியாவுக்கு சரியான பயம் வந்தது மட்டும் இல்லாமல் யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. ஆனால் இப்போ பார்த்தீங்களன்னா இது எல்லாத்தையுமே வந்துட்டு தாங்கக்கூடிய ஆள் இல்லை, இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆள் நம்ம அஞ்சலியை மட்டும்தாங்க இருக்கும். ஏன்னா அஞ்சலியோட ஃப்ரெண்டு தான் இந்த பூஜா. இந்த ஆல்ரெடி வந்துட்டு யாரை காதலிக்கிறன்றதை இந்த கௌதமும் இலக்கியாவும் ஒன்றாக்கிற ஃபோட்டோ வந்துட்டு எப்படியாச்சும் காமிக்கணும்னு ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி துடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கைக்கூடி வர தருணம் கிடையாது. இவங்க எல்லாம் ஒன்று சேர்த்தோம், அதுக்கப்புறம் இவங்கள சரியான ரூபத்தில் அடிக்கிறேன்னு இந்த அஞ்சலி நினச்சிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே கார்த்திக் வந்துட்டு நம்ம அஞ்சலி மேலே வச்சுட்டு இந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே சுக்கு நூறாக உடைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ அதை பலியாடாக மாக்கிறதுக்கு நம்ம அஞ்சலி இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்துட்டு இழந்தது எல்லாமே மீட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி இப்போ இந்த அம்மா அப்பா பிள்ளைக்குள்ளே வந்துட்டு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ஜானகி அம்மாவுக்கு தெரியாது, கௌதமுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடுச்சு. ரேவதி தான் அவனுடைய உண்மையான அம்மா அப்படின்றது. ஆனால் இதை வந்துட்டு சமாளிக்க நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதமும் போட்டுட்டு இருக்கிற இந்த ஒரு வேஷத்தை நினச்சா ரொம்பவே சிரிப்பாக இருக்குங்க. ஆனால் இப்பயும் பார்த்திங்களான்னு அந்த ஒரு கம்பெனியில் எப்படியோ நம்ம ரேவதியோட நகையை மீட்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ 2 பேரும் ஒரே தாவல் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த ஒரு உண்மை எப்போ வெளிச்சத்துக்கு வருது. அதே சமயம் இந்த ஒரு வேலை நிரந்தரம் இல்லை. நம்ம கௌதம் வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லை இலக்கியாவுக்கு புருஷன் அப்படின்ற உண்மை தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இதுலேயும் இந்த பூஜை வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறா. ஏன்னா எல்லா உண்மையுமே தெரிஞ்சுமே நம்ம பூஜை வந்துட்டு இப்போ தெரியாத மாதிரி தான் இங்கே இருக்காங்க. ஏன்னா கௌதம் மேலே ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் கௌதமை அடைய நினச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு இந்த ஒரு உண்மை தெரிஞ்சு ஆரம்பத்திலே இதை வந்துட்டு தடுத்து நிப்பாட்டி இருந்தாவா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த ரேவதியோட வாழ்க்கையை பற்றி நம்ம ரேவதி கிட்ட நல்லவ மாதிரி நடித்து இந்த எஸ்எஸ்கே இப்போ அந்த அனாதை இல்லத்துக்கு போய்ட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ரொம்பவே செலவு பண்ணியிருக்கான். உன்னுடைய எல்லா வேஷமும் எனக்கு தெரியும், எதுக்கு நீ இப்படி நடிச்சிட்டு இருக்க, இதுக்கு மேலே நடித்த கண்டிப்பாக நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்ற மாதிரி நம்ம ரேவதி ஒரு சரியான பதிலடி தான் இந்த எஸ்எஸ்கே கிட்ட கொடுத்துருக்கேங்க. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை காலில் தட்டுப்போங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை நம்ம ரேவதி அடிக்கணும், ஒழிக்கணும்.